சார் என்ன சார் 11 வருஷத்துல என்ன சார் இவங்க சாதனை பண்ணியிருக்காங்க? புக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க, நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லுங்க பார்ப்போம், நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அதாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுல பெண்களை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்வது அப்படின்ற நடைமுறையில பாத்தீங்கன்னா நீங்க முத்ரா லோன் வாங்கினாலும் சரி, மத்த எந்த லோன்னாலும் சரி, அதாவது ஆயுஷ்மான் பாரத்லயே இப்ப சொன்னாரு இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி வீடுகள் கட்டி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆயுஷ்மான் பாரத்ல வீடா? சாரி, இது ஆவாஸ் யோஜனா. சாரி, ஆவாஸ் யோஜனால வீடு, ஆவாஸ் யோஜனால அதுல பெண்களுக்கு முன்னுரிமை. பெண்கள் விண்ணப்பித்தால் அதற்கு உடனடியாக இந்த முத்ரா லோன்னாலும் சரி, கிட்டத்தட்ட 35 கோடி முத்ரா லோன்ஸ் கொடுத்திருக்காங்க. அது உன்னோட மதிப்பீடு பாத்தீங்கன்னா 14.72 லட்சம் கோடி. இதுல 68% பெண்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அது இல்லாம ஸ்பெஷலா 10 கோடி பெண்கள் 90 செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் மூலமா கொண்டு 3 கோடி பெண்களை பாத்தீங்கன்னா லட்சாதிபதி சகோதரிகள், லாக்பதி தீதி அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. சோ இதுல இந்த மாதிரியான இப்போ செக்ஸ் ரேஷியோ ஈவன் ஆயிருக்கு. முதல் முறையா பாத்தீங்கன்னா 1020 பெண்களுக்கு 1000 ஆண்கள் அப்படின்ற மாதிரி. இதுல பாத்தீங்கன்னா 18,000 கோடி ரூபாய் பிரெக்னன்ட். அது இல்லாம இந்த பால் கொடுக்கும் பெண்களுக்கு 18,000 கோடி ரூபாய், 18,593 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 3 கோடியே 98 லட்சம் பெண்களுக்கு பிரெக்னண்டா இருக்கவங்க, பால் கொடுக்கும் தாய்மார்கள், இவர்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்காங்க இந்த 11 வருஷ ஆட்சியில. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இந்த விவசாயிகளுக்கான கடன் பாத்தீங்கன்னா 5 மடங்காக உயர்த்தப்பட்டு இருக்கிறது. 13-14 காலகட்டத்தை, பட்ஜெட் காலகட்டத்தை எடுத்துக்கொண்டு 20-25 காலகட்டத்தை பார்க்கும்போது 5 மடங்கு உயர்த்தி இருக்கிறார்கள் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டை. இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 25 கோடி மண் வள காடுகள் கொடுத்திருக்காங்க. அறிவியல் பூர்வமா இந்த மண் வளத்தை எப்படி இது சீர்படுத்துவதற்காக ஒரு காடு சிஸ்டம் உருவாக்கி கொடுத்திருக்காங்க. கிஷான் ஸ்கீம்ல 3.7 லட்சம் கோடி டைரக்டா விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஃபசல் பீமா யோஜனால 1 கோடியே 1.75 லட்சம் கோடி ரூபாய் கிராப் இன்சூரன்ஸா ஏதாவது செடி பயிர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அந்த இதை ஈடு கட்டுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. பயிர் காப்பீடா? பயிர் காப்பீடா சார்? பயிர் காப்பீடு. ஆமா சார். ஓகே, பயிர் காப்பீடு லாஸ் ஆகுறதுக்கு. அது இல்லாம மினிமம் சப்போர்ட் பிரைஸ், அதாவது பருப்பு வகைகளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பர்சன்ட் பெர் சென்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 7,350 அப்படின்ற ரீதியா உயர்த்தி கொடுத்திருக்காங்க. இது ஆயில் சீட்ஸுக்கு 1,500 பெர் சென்ட் அப்படின்ற ரீதியா உயர்த்தி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கிராமப்புறங்களுடைய வரை அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் அப்படின்ற மாதிரி 1 லட்சம் கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. அது இல்லாம 1473 மந்திகள் ஈநாம் அப்படின்ற ENAM அப்படின்ற ஸ்ட்ரீம்லைன் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரீம்லைன்டு மார்க்கெட்டிங் செட்டப் மந்திகளை உருவாக்கி இருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சார், ஈநாம் தேசிய வேளாண் சந்தை ஒரு கம்ப்ளீட் பாருங்க சார், நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க. ஈநாம் ஒரு கம்ப்ளீட் ஃபெயிலியர் ப்ராஜெக்ட். நீங்க சொல்லக்கூடிய MSB மினிமம் சப்போர்ட் பிரைஸ் எல்லாம் அதுல கொடுக்கப்படுவது கிடையாது. அதுல குறிப்பிட்ட சில பொருட்கள் அதுல வாங்கப்படுவது கிடையாது. மார்க்கெட்டிங் நான் சொல்றது நீங்க சொல்றது அந்த
மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இது வந்து மார்க்கெட்டிங் மந்திகளை உருவாக்கி இருக்காங்க சார். இல்ல மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கு சார். மண்டி அவங்க உருவாக்க முடியாது சார். இல்ல சார், இல்ல சார். நாங்க ரெண்டாவது ஒண்ணு சொல்றேன். நீங்க பயிர் காப்பீடு திட்டத்தை சொல்றீங்க. பயிர் காப்பீடு திட்டத்தை கர்நாடகாவை சேர்ந்த மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு லேடி, எனக்கு அவங்க பேர் தெரியல, நீங்க அவங்க தான் அந்த கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். நீங்க 2014 எந்த மாநிலத்தை மாடலாக காட்டி தேர்தலை பாரதிய ஜனதா கட்சி சந்தித்ததோ அந்த மாடல் கொண்ட அந்த மாநிலம் நீங்க சொல்லக்கூடிய பயிர் காப்பீடு திட்டத்துல கிடையவே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? அவங்க வெளியில போயிட்டாங்க. பயிர் காப்பீட்டு திட்டத்தால் சார் குஜராத் கிடையாது சார், எங்களுக்கு எந்த பயனும் கிடையாதுன்னு சொல்லி அவங்க வெளியில போயிட்டாங்க சார். நீங்க அதை ஒரு பெரிய சாதனையா சொல்றீங்களே சார். நாடு சரவண பெருமாள் சார், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. சரவண பெருமாள் சார், இந்திய வேளாண் அமைச்சகம் டிவி தொலைக்காட்சின்னு சொல்லிட்டு நாடு முழுவதும் விளம்பரம் பண்ணுது. என்ன சொல்லுது? பயிர் காப்பீட்டு திட்டத்துல தயவு செஞ்சு சேருங்கன்ட்டு. ஆனா எந்த மாநிலத்தை மாடலாக காட்டி தேர்தலை சந்திச்சாங்களோ அந்த மாநிலம் நாங்க சேர மாட்டோம்னு சொல்லுது. வெளியில போய் இன்னைக்கு வரை சேரல சார். யாரு? கர்நாடகால குஜராத் இல்ல சார், குஜராத் கிடையாது. குஜராத் கிடையாது. ஏன் கிடையாது சொல்லுங்களேன் பாப்போம். அங்க வந்து என்ன காரணம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஃபசல் பீமா யோஜனால குஜராத் கிடையாதுன்றது நீங்க சொல்றீங்க. ஆனா தமிழகத்துல வந்து இந்த ஃபசல் பீமா யோஜனால பத்தியே அந்த 2000 கோடி ரூபாய் எங்க போச்சுன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எந்த 2000? அதான் இஷ்யூ எல்லாம் இருக்கு. அதாவது குஜராத்ல இது வந்து நான் வந்து வெரிஃபை பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க வெரிஃபை எல்லாம் பண்ணாதீங்க. நான் பார்லிமென்ட் ரிப்போர்ட் தான் சொல்றேன். நான் தானா எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லல, பார்லிமென்ட்ல சொல்லப்பட்டதை சொல்றேன். அது கரெக்ட் சார். அது என்ன காரணத்துக்காக எக்ஸிட் ஆயிருக்காங்கன்னு நம்ம சொல்லணும் இல்லையா? சரவண பெருமாள் சார் வணக்கம். சரவண பெருமாள் சார், நான் நிகழ்ச்சி முடிக்க போறேன். இறுதியா நீங்க ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லலாம் சார், கொஞ்சம் சுருக்கமா. அதாவது சார், நம்ம திமுக அன்பர் சொன்னாரு எஸ்சி எஸ்டிகளுக்கு வந்து எதுவுமே கொடுக்கல, 14,700 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க சொல்றாங்க இல்லையா, அதாவது சூசைட் ரேட் அதிகமாயிருச்சு. உங்க இண்டி கூட்டணியில இருக்கும் போது வந்து 5000 பேர் வந்து மகாராஷ்டிரா தான் அதிகம். தமிழ்நாட்டுல 381 பேர் வந்து வருஷத்துக்கு சூசைட் பண்ணிக்கலாம். இதே குஜராத்ல வந்து 408. நான் இருக்கிற ஃபேக்சுவல் டேட்டாவை சொல்றேன். சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா முதலிடம். ஏன்னு கேட்டீங்கன்னா, மகாராஷ்டிரால முதல் என்னன்னா உங்க இண்டி கூட்டணியில இருக்கிற சரத் பவார் இருக்காரு. அவரு சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது என்னென்ன டிராமா எல்லாம் பண்ணாரு தெரியுங்களா? நீங்க வந்து ஐயா நம்ம காங்கிரஸ்ல இருக்க நண்பர் பேசுறாரு, பெகல்காம பத்தி பேசுறீங்க, அங்க 2000 பேர் கூடிட்டாங்கன்னு பேசுறீங்க. அந்த இடத்துல கூடவே கூடாதுன்றதான். அது வந்து எப்போனா நம்ம அமர்நாத் யாத்திரை போகும்போது அந்த இடத்துல வந்து மக்கள் கூடுவார்கள். இதை திசை திருப்பப்பட்டு 300 ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அங்க டைவர்ட் பண்ணி ஏன் கூட்டிட்டு போனாங்க அப்படின்றது. அதற்கான மீடியா ஆதாரம் அந்த பெண்மணி 4 நாட்களுக்கு முன்பாக இந்த குறிப்பிட்ட மனிதன் வந்து துப்பாக்கியை பத்தி பேசினான் அப்படின்றத காணொலியில வெளியிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? வந்து அது ஆமா, ஒரு பெண்மணி 4 நாட்களுக்கு சார் நீங்க சொல்றதெல்லாம் தப்பு சார். சார் இன்வெஸ்டிகேஷன் அதெல்லாம் இல்ல சார். நீங்க என்ன சார், நீங்க அதெல்லாம் இல்ல சார். 300 பேர் ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் சார், அவங்களா யாரு சார்? இல்ல சார், இல்ல சார். சார் நீங்க தப்பா சொல்றீங்க சார். நீங்க சும்மா சோசியல் மீடியால பார்த்து பேசுறீங்க. நீங்க மறைக்க கூடாது. அதாவது பொய் பிரச்சாரத்தை செய்வதற்கு இங்க இருக்கக்கூடிய திமுக தலைமையும் பொய் பிரச்சார மாடலாக விளங்கி இருக்கு. அவர் சொல்றாரு வாக்கிங் போறதுக்கு 12% போட்டாங்க. இப்ப சொன்னாரு முதல்வர் என்ன சொன்னாரு, நாங்க நினைச்சா ஜிஎஸ்டி நிறுத்திடுவோம். நிறுத்தி பாருங்க. ஏன் அந்த ஜிஎஸ்டி நிறுத்தி உங்களுக்கு அந்த 12% கொடுக்க முடியல? அண்ணா பார்க்குன்னு நீங்க சொல்றீங்க. அது யார் தோணுது? அதுக்கு பின்னணி யாரு? அதை சொல்லுங்க. எதனால இப்ப விவசாயிகள் தற்கொலைன்னு சொல்றீங்க? விவசாயிகள் தற்கொலையில சூரஜ்ன்றவர் அனாலிசிஸ் பண்ணிருக்காரு சார். சார் தயவு செஞ்சு சொல்றத கேளுங்க சார். 3 முறை சார், 3 தடவை சார் 3 அமைச்சர்களை கொண்ட குழுவை போட்டு விவசாயிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது.
நான்காவதாக பேச்சுவார்த்தை பஞ்சாபில் வைக்கும்போது அங்க நாங்க வந்து கலந்துக்க மாட்டோம்னு அவர்கள் சொன்னதனால் அந்த கூட்டம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன இன்னும் அந்த சட்டங்களை பின்னாடி யாரு இருக்காங்க சார்? சார் யாரோ இருப்பாங்க சார், ஆட்சியில நீங்க தான் அதற்கு பின்புறமாக இருந்து செயல்படுவர்கள் யாரு? பாகிஸ்தான் லிபரேஷன் போர்சஸ். யாரு? 5 ஏக்கர் கோயம்புத்தூர்ல ஆம் ஆத்மி கட்சிக்கு கொடுத்தாங்களே, ஆம் ஆத்மி கட்சிக்கு யார் கொடுத்தது? அந்த காலிஸ்தான் லிபரேஷன் போர்சஸ் தானே. அதுதானே அவங்க தான் சொல்றாங்க இந்தியா முழுக்க நாங்க ஃபண்ட் கொடுக்கிறோம். இந்தியால சார் இல்ல எந்த காலிஸ்தான் சார்? சார் செங்கோட்டையில கொண்டு வந்து ஜிபேக்கு வந்துடுற அவர் திமுக அன்பர் சொன்னதுக்கு நான் என்னன்னா ஒரு பட்டியல் வச்சிருக்கேன். கிராப் ஃபெயிலியர்னால 16%, சிட் ஃபண்ட் வாங்கி அதை சீரழிஞ்சதுனால 15%, குடும்பத்துல வந்து ப்ராப்ளம் பொண்டாட்டியோட சண்டை போட்டதுனால 13% விவசாயிகள், உடல் குரோனிக் கேன்சர், மேரேஜ் டாட்டர் மேரேஜ், பொலிட்டிக்கல் அப்ளேஷன். இங்க கவனிங்க, நல்லா கவனிங்க சார். இல்ல சார், இல்ல இல்ல சார், 4.5%. சார் இல்ல சார், நீங்க சார் இல்ல 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 சார், நீங்க சொல்லக்கூடிய காரணங்கள் தவறு சார். இது டேட்டா இருக்கு சார். இல்ல சார், சார் நாங்க இந்த டேட்டா வச்சு டிபேட் பண்ணிட்டு இருக்கோம் சார். இல்ல நீங்க சொல்லக்கூடிய காரணம் இங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட கொடுத்திருக்காங்க சார். இல்ல நீரஜ் குல்கர்னின்ற ஒரு வந்து சார் இல்னஸால இறந்தவங்க, கேன்சரால இறந்தவங்க. நான் உங்களுக்கு டேட்டா ஷேர் பண்றேன். இல்ல இல்ல நாங்க டேட்டாவை தனித்தனியா எடுத்து வச்சிருக்கோம். நீங்க சொல்றது தவறான தகவல்கள். இல்ல இல்ல தவறான தகவல் கிடையாது சார். இல்ல சார், தப்பு சார். சார் நீங்க சொல்றது தப்பு. விவசாயிகளுடைய சூசைட் பத்தி நீங்க சொல்ற தகவல்கள் தப்பு. இது நான் உங்களுக்கு டேட்டாவை ஷேர் பண்றேன். நீங்க டேட்டாவை நீங்க கொடுங்க, தயவு செஞ்சு அதை வச்சு தனியா ஒண்ணு பண்றேன். சரி இணைப்புல இருங்க சார். சார் இணைப்புல இருங்க சார்.